இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி இது வந்து ஒரு தற்காலிக ஒரு ஒப்பந்தமாக ஏற்பாடு செய்யப்படுது. அதாவது இன்டீரியம் அக்ரிமெண்ட்டு தான் இது, முழுமையான அக்ரிமெண்ட்டு கிடையாது. முழுமையான அக்ரிமெண்ட் வந்து மார்ச் கடைசி வாரத்தில் தான் இதை நிறைவேற்ற போகிறாங்க. இந்த இன்டீரியம் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து சென்சிட்டிவான சில ப்ராடக்ட் இருக்குது. அதாவது அரிசி, கோதுமை, சர்க்கரை, பெரிய தானியங்கள், கோழி பண்ணை பொருட்கள் மற்றும் பால், டைரி ப்ராடக்ட்டு, அப்புறம் வாழை, ஸ்ட்ராபெரி, செரி உலர் பழங்கள் அண்டு பச்சை பட்டாணி, கடலை, பாசிப்பருப்பு, எள்ளு, எத்தனால், அப்புறம் புகையிலை போன்ற பொருட்கள்லாம் வந்து இந்த அக்ரிமெண்ட்டிலிருந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வெளியில் வச்சாச்சு. இதை பற்றி எந்த அக்ரிமெண்ட்லேயும் இதில் எந்த விதமான இதுகளும் வரல. இந்த ப்ராடக்டை பற்றி இது எப்போவும் இப்போ என்ன நிலை நீடிக்குதோ அதுதான் நீடிக்க போகுது. ஆனால் இந்திய சந்தையில் வரக்கூடாதுன்னு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்கா விவசாய பொருட்கள் இந்திய சந்தையில் நுழையக்கூடாதுங்கிறதுக்கு சில பொருட்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது தோல் நீக்கின பொருட்கள், அதாவது கோதுமை, அரிசி, இந்த இதுகெல்லாம் மாவு, மக்காச்சோளம், கம்பு, இதுகெல்லாம் வந்து தோல் நீக்கின பொருட்கள்லாம் இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம், பட்டாணி, பீன்ஸு, வெள்ளரிக்காய், காளான் அண்டு மில்லட்ஸு, அதாவது பருப்பு வகைகள், அப்புறம் உறைநிலை காய்கறிகள், அதாவது ஃப்ரீசன் வெஜிடபிள்னு சொல்கிறது, ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை, ஸ்ட்ராபெரி மற்றும் மிக்சடு வெஜிடபிள் டின்னில் வரக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி அனுமதிக்கப்படாதுங்கிற இந்த சரத்தில் இருக்குது. அடுத்தது வந்து பால் மற்றும் பால் தயாரிப்புகள், அதாவது திரவப்பால், பால் பவுடர், கிரீமு, தயிர், மோர், வெண்ணெய், பட்ரு, சீஸு, பன்னீர், இதுகெல்லாம் வந்து இந்திய சந்தையில் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதிக்கு அனுமதி இல்லைன்னு இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அடுத்து வந்து மசாலா பொருட்கள் 3: கருப்பு மிளகு, கிராம்பு, உலர் பச்சை மிளகாய், அதாவது உலர் பச்சை மிளகாய்னா பட்டை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, சீரகம், பெருங்காயம், இஞ்சி, மஞ்சள், ஓமம், வெந்தயம், காசியா, கடுகு, சோம்பு மற்றும் பிற மசாலா பொருட்கள், இதுகெல்லாம் வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. மேற்கண்ட 3 பொருட்கள் போக இன்னொன்று முக்கியமானது ஜெனட்டிக் மாடிஃபைட் சீட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது மரபணு மாற்று விதைகளை வந்து அமெரிக்காவில் நிறையா தயார் பண்ணுறாங்க. அதை இந்தியாவில் விற்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்தது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்லேயும் அவங்க பண்ணாங்க, அந்த முயற்சி நடைபெறலை. அந்த பொருட்களையும் ஜெனட்டிக் மாடிஃபைடு சீட்ஸும் நம்ம இந்திய அரசாங்கம் இறக்குமதி பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுபோக இந்திய விவசாய பொருட்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்னால ஏற்றுமதி வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அரிசி, தேயிலை, தேங்காயிலேருந்து பை ப்ராடக்ட் ஒரு 25 பை ப்ராடக்ட் இருக்குது. அந்த பை ப்ராடக்ட் ஏற்றுமதிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுபோக பாக்கு, முந்திரி, அவகோடா பழம், வாழைப்பழம், கொய்யா, மாம்பழம், கிவி பழம், பப்பாளி, அன்னாசி, காளான் மற்றும் சில தானிய பொருட்களுக்கு நம்மளுக்கு ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஏற்றுமதினால் நம்மளுக்கு ஒரு 300 மில்லியன் டன் வந்து வருமானம் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த விவசாயிகள் பொருள்கள் வந்து ஒரு நல்ல லாபகரமான விலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த அக்ரிமெண்ட் மூலியமாக வந்துருக்கு. அதுபோக இந்த அக்ரிமெண்ட்டில் சில விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதாவது இந்த அக்ரிமெண்ட்டில் நிறைய பேர் சந்தேகப்படுறது என்னன்னா, இந்த சோயா எண்ணெயை இறக்குமதி பண்ண போகிறாங்க, ஆப்பிள் இறக்குமதி பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்திய விவசாயத்துறை வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பியூஷ் கோயல் வந்து அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஃபைனல் அக்ரிமெண்ட்டு வரும்போது மார்ச் ஒரு கடைசி வாரத்தில் தான் ஃபைனல் அக்ரிமெண்ட்டு வரப்போகுது. அப்போ வரும்போது இந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த பருத்தி, அதாவது டியூட்டி ஃப்ரீ காட்டன், ஆப்பிள், இந்த சோயா எண்ணெயை தவிர்த்துட்டா
விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். இது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அவங்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையும். அதுபோக புதுசாக ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து இந்த ஒப்பந்தத்தில் மேன் பவர் எதில் அதிகமாக செலவு பண்ணி உற்பத்தி பண்ணுறோமோ அந்த பொருள்கள் பூரா அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த அக்ரிமெண்ட் வந்து விவசாயிகளுக்கு நீண்ட கால ஒரு பயன் தரக்கூடிய பட்ஜெட்டாக நாங்கள் பாரதிய கிசான் சங்கம் கருதுகிறோம். இப்படி இறக்குமதி பண்ணணும்னா அவங்க ஆப்பிள் அந்த இதெல்லாம் சோயா ஆயிலெலாம் இறக்குமதி பண்ணணும்னா நம்ம பாரதிய கிசான் சங்கம் கடுமையாக எதிர்ப்போம். ஏன்னா வந்து சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் இந்தியா வந்து உணவு எண்ணெயில் தன்னிறைவுறம்னு சொல்லி ஒரு பெரிய பேக்கேஜை 13,200 கோடி ரூபா மத்திய அரசாங்கம் அனுமதித்து 324 மாவட்டங்களில் இன்றைக்கு அந்த உணவு எண்ணெயினோட தானியங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த திட்டமே அதில் பாலடைஞ்சிடும். அதனால் வந்து நம்ம தற்சார்புங்கிற நிலையிலிருந்து நம்ம விலகி போகிறோமோன்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால் மத்திய அரசாங்கம் இதில் கவனமாக இருந்து இந்த 2 விஷயத்தை தவிர்த்தா ஃபைனல் அக்ரிமெண்ட்டில் தவிர்க்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம்.